கவுன்சிலிங் முடிஞ்சு பணியாளர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்லை, அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் நியமனம் குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நிறைய மேல் ப்ராக்டிஸ் நடந்தது, சீட்டிங் நடந்தது, காப்பிங் நடந்ததுன்னு அப்படிங்கிற கம்பெனி பேரில் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ அது நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது. அதான் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எஸ்ஐடி இதுக்காக ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரை இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேணான்னு கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுனால தான் நம்ம கொடுக்காம இருக்கோம். ஸோ ஏஜி நம்ம ஸ்டேட்டோட ஏஜியோட ஒப்பீனியனும் அதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த கொடுக்க முடியாத சூழல் இருக்கு. தெளிவாக நிறைய வாட்டி அவங்க அசோசியேஷன் அவங்களே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வராங்க. அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் சூழல். இப்போ அரசு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அதிக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும், புதிய பணி நியமனங்கள் கொடுக்கணும்னு தான் நம்மளோட அரசின் நோக்கமே. இந்த சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு முறைகேடு இருந்ததுன்னா அதனால நல்லா படித்தவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. இல்லை, கண்டிப்பாக பாருங்கள், சமீபத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால அதுக்கு புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். இதற்கு கூடுதலாகவும் பணியிடங்கள் ஏற்படுத்துறதுக்கான திட்டமும் இருக்குது. அதை பற்றி நாங்கள் விரிவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த வீல் சேர் தள்ளுறதுல ப்ளஸ் அந்த உணவு கொடுக்கறதுல, பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு, பிரசவத்தை குழந்தைகளை பார்க்கறதுக்கு நம்ம இங்கே மருத்துவமனையில் வேலை செய்கிற பணியாளர்கள், நோயாளிகளும் ப்ளஸ் அந்த பார்வையாளர்களிடமும் பணம் கேட்கறதாக புகார் வருது. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் ப்ளஸ் அந்த மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையோட ஆர்எம்ஓஸ் எல்லா அந்த அலுவலர்கிட்டையும் நாங்கள் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை பொதுமக்களுக்கு இது மாதிரி யாராச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் பணம் வாங்குறாங்கன்னு புகார் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக 104 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் இந்த புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவித்தா கண்டிப்பாக அதற்கு யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, உயர்கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஒரு கேஸ் இருக்கனால தான் அது டிலே ஆகுது. கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மையாக அது நடக்கும், நியமனம் நடக்கும். தேங்க்யூ.